தமிழக மகளிரை மிக மோசமாக பேசி வரும் பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபி அலுவலகத்தில் விஜய் புகார் கொடுத்துள்ளார். அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் தாவேகாவை விமர்சித்து ஒரு யூடியூப் பேட்டியில் பேசும்போது, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தற்குறி கூட்டம் இருக்கிறது என்பதை விஜய் காட்டிக் கொடுத்ததற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். வரைமுறை இல்லாத தற்குறி கூட்டம், புருஷன் வேண்டாம் விஜய்தான் வேண்டும் என்று சொல்லும் விபச்சார கூட்டம் என்று மிக மோசமான கடும் சொற்களை பயன்படுத்தி மகளிரை விமர்சித்திருந்தார். இந்த விவகாரத்திற்கு தாவேகா தரப்பில் இருந்து கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் விஜய் ஆகியோர் கடும் கண்டனத்தை பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்திற்கு நேரில் வருகை தந்து விஜய் பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக விஜய் அளித்துள்ள புகார் கடிதத்தில், ஆளும் திமுகவின் அதீத ஆதரவாளராக செயல்பட்டு வரும் பொன்ராஜ் என்கிற நபர் தமிழகம் முழுவதும் இருக்கும் என் அம்மா, அக்கா, தங்கைகளான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்கள் இனத்தையே விலை மாதர் என்று அர்த்தம் தொனிக்கும் சொல்லை நேரடியாகவே பயன்படுத்தி மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்து வருகிறார். தமிழ் பண்பாட்டில் பெரும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய தாய்குல தங்கங்களை தரம் தாழ்ந்து விமர்சித்து வரும் பொன்ராஜ் என்கிற இந்த நபர் ஆளும் கட்சியான திமுக தலைமையிலான அரவணைப்பில் இருப்பதால் தன்னை யாராலும் கட்டுப்படுத்த இயலாது என்ற நினைப்பில் எல்லை கடந்து அநாகரிகமாக பேசி வருகிறார். இவ்வாறு நம் தமிழக மகளிரை மிக மோசமாக பேசி வரும் இந்த நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து பெண்களின் கண்ணியத்தையும் மரியாதையையும் காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று விஜய் அந்த புகார் கடிதத்தில் தெரிவித்துள்ளார்.